இல்ல உங்களோட குறைகள் எல்லாம் நிறைவாக்கணும்னா ஒண்ணு நிக்கிதாவா மாறுவேஷம் போடுங்க, இல்லன்னா முக்தரா மாறுங்க. பொம்பளையா இருந்தா நிக்கிதாவா மாறுங்க, ஆம்பளையா இருந்தா முக்தரா மாறுங்க. அப்பதான் நீங்க வந்து பெரிய லெவல்ல இந்த இப்போதைய நிலவரத்தின்படி பச்சை குழந்தைக்கு சேஃப்டி இல்ல, நம்மளோட பள்ளி செல்ற மாணவர்களுக்கும் சேஃப்டி இல்ல, வயசான முதியோருக்கும் அதாவது பெண்களுக்கும் சேஃப்டி இல்ல. சோ அப்ப எதனாலதான் நடைபெறுது? அப்ப கஞ்சா வந்து சும்மா சாதாரணமா குழந்தைதா என்ன? சாதாரணமா ஒரு தலைவலி காய்ச்சல் மாத்திர மாதிரி குழந்தைதா என்ன? தகவலின்படி இந்த மாதிரி 4 பேரை 10 படம் வச்சு 4 பேரை பிடிச்சிட்டான்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி துரிதமா செயல்பட்டு அடுத்த நடவடிக்கை என்னன்னு எடுங்க. இன்னும் எத்தனை இடத்துல வழங்கி தேடிட்டு இருக்கீங்க? கரெக்டா நீங்க விசாரணை நடத்தி உடனே உங்களை கைது பண்ணி அடுத்த நடவடிக்கை என்னன்னு பாருங்க. அந்த தப்பு பண்றவங்க முகத்திரைய நீங்க இது பண்ணுங்க. ஏன் நீங்க வந்து மாஸ்க் போட அலோவ் பண்றீங்க? பத்தி ஒரு ட்ரெயின்ல அவங்க இது பண்ணிருக்காங்க. சோ அவங்கள வந்து நீங்க மீடியாக்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க. இந்த நாடுநேரி கொலை சம்பவத்துல 10 பேர் உட்கார்ந்துருக்கான், 10 பேரும் முக முடிய போட்டுட்டு இருக்கான். அப்போ அவனுக்குலாம் தைரியம், தப்பு பண்ணாலும் மூஞ்ச மறைச்சிட்டு தான் காமிப்பாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம இப்போ டெய்லி நம்ம கோர்ட்ல நிக்கும் போது ஒவ்வொரு கேஸுக்கும் நம்ம இருக்கும்போது ஒரு 6-7 மணிக்கு இந்த துப்பாக்கி ஏந்திய காவல்துறையில ஒரு 10-15 பேர் அந்த கஞ்சா கேஸ் அது இது போக்சோ பாலியல் வழக்கு எல்லாம் கூட்டிட்டு வராங்க. அட்லீஸ்ட்லாம் அவ்வளோ செக்யூர்டா சேஃப்டியா ஏதோ விஐபிக்குள்ள மரியாதை மாதிரி கூட்டிட்டு வராங்க. அப்ப அவனுக்குலாம் என்ன தோணும்? தப்பு பண்ணியா ராஜ மரியாதையோட போயிட்டு வரலாம். அதெல்லாம் வீடியோ எடுத்து ரீல்ஸ் கூட போடுறாங்க. கேட்டா புரியுதா? சட்டம் வந்து கரெக்டா தான் இருக்கு, ஆனா அதோட அணுகுமுறை தான் தெரியலன்னு நான் சொல்றேன். சட்டம் எல்லாம் கரெக்டா தான் எழுதிட்டாங்க, என்னென்ன தப்புக்கு என்னென்ன தண்டனை கரெக்டா எழுதிட்டாங்க, ஆனா அதோட அணுகுமுறை தான் தெரியல. மேடம், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 வயது சிறுமி +2 படிக்கக்கூடிய மாணவி. ஸோ அவங்க வந்து வன்புணர்ச்சி செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்களா என்னங்கிறது காவல்துறை வந்து இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் வரல. ஸோ ஆனால் அவங்க வீட்டில இருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் முட்புதரில் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நமக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். அதாவது இப்போ ரீசெண்டா தூத்துக்குடி மாவட்டத்துல இப்படி ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த கிரிமினல்ஸை கண்டுபிடிக்கல. 10 தனிப்படை அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், 12th படிக்கிற மாணவி. ஸோ அப்போ அவங்க வீட்டுல அந்த பொண்ணு காணாம போன உடனே என்ன பண்ணிருக்காங்க, நைட்டு வர பாத்துருக்காங்க, மாணவி வீட்டுக்கு வரலன்னு உடனே அடிச்சு பறந்து ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நியர்பை ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு பெண், அதனால நீங்க மகளிருக்கு போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அங்க போட்டு அழைச்சிருக்காங்க. அங்க போய் இது பண்ணதுல என்ன பண்ணிருக்காங்க, என்னம்மா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க வீட்டுல இருந்து பிரஸ்ல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தரக்குறைவா இந்த மாதிரி என்னோட மகளை வந்து பேசினாங்க, எங்க போயிருக்கு என்ன ஏதுன்னு தெரியாதா அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசியிருக்காங்க. அந்த மாதிரி அதாவது உங்க பொண்ணு காணாம தான் போச்சா இல்ல வேற எதுவும் முடிவு எடுத்துச்சா அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க தரக்குறைவான வார்த்தைகளால. சோ இதுல வந்து முழு முதற் காரணம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா காவல்துறையோட கவனக்குறைவு. ஏன்னா இப்போ ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைய காணல, அது வந்து ஒரு உயிருள்ள பொருள். இப்போ சாதாரணமா என் பர்ஸ காணல, என் துணிய காணல, என்னோட நகைய காணல அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எல்லாம் நீங்க கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா கூட சரி அது வந்து நீங்க யோசிச்சு விசாரணையின் அடிப்படையில ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ஆனா ஒரு உயிரை காணல, அதுவும் ஒரு பெண்ணை காணலங்கும் போது இப்ப உள்ள சமூகத்துல ஒரு பெண் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே, யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. பிறந்த பச்சை குழந்தையில இருந்து சுடுகாடு போற வயசுல உள்ள ஒரு மகளிருக்கு கூட இப்ப பாதுகாப்பு இல்லாத நிலை. அப்போ அந்த ஒரு வீட்டுல இருந்து உங்ககிட்ட வந்து சொல்றாங்கன்னா நீங்க உடனே டக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுக்கணுமா இல்லையா? டக்குன்னு என்ன ஏதுன்னு போய் தேடணுமா இல்லையா? ஏன்னு ஒரு அதாவது இப்ப ஒரு புகார் கொடுக்க வந்தாங்கன்னா அந்த விக்டிம் சைடு நீங்க என்னன்னு பாக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களோட துயர சம்பவம் எப்படி இருக்கு, அவங்களோட மனசு எப்படி பரிதவிக்குது, அதுக்கேத்தாப்புல நீங்க மூவ் பண்ணணும். சும்மா நீங்க காக்கி சட்டையை போட்டுட்டு வரப்பா இருந்துட்டு இங்க இந்த ஸ்டேஷன் இல்ல அந்த ஸ்டேஷன் போங்க, அந்த ஸ்டேஷன் இல்ல அங்க போங்க, என்ன அப்படி அலக்கழிக்கிறீங்க? ஒரு அட்வொகேட்டா நான் பேசுறேன் சார். நம்மளும் நிறைய வழக்குகள்லாம் சந்திச்சிருக்கோம். அந்த மாதிரி நம்மளும் நிறைய வழக்குகள்ல பெட்டிஷன் கொடுக்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், பாதிக்கப்பட்டவங்க கூட போயிருப்போம். சோ அப்ப அவங்களோட அணுகுமுறையா எப்படி இருக்கும்? லெத்தார்ஜிக்கா தான் இருக்கும். ஒரு ஸ்டேஷன்ல அதாவது அந்த குறிப்பிட்ட ஏரியால உள்ள ஸ்டேஷன்லயே ஒரு 4-5 ஸ்டேஷனை சொல்லுவாங்க. எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் வந்து நேர்மையான முறையில உடனுக்குடன் நம்மளோட பொதுமக்களுக்கு அவங்களோட உதவிகளை செய்யறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு துரிதமான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்துல இந்த மாணவி வீட்டுல இருந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஏன் அந்த பிரவீனாவா
அந்த காவல்துறை அதிகாரி, பெண் அதிகாரி, அவங்க ஏன் அவங்களும் ஒரு பெண் தானே, அவங்களும் ஒரு பெண்ணா இருக்காங்க, அவங்க வீட்லயும் பிள்ளை எல்லாம் இருக்கும், ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு 17 வயசு மாணவிய காணலாங்கும் போது டக்குனு எல்லாத்துக்கும் உடனே அதுதானே தோணுது, பாலியல் ரீதியா எதுவும் பிரச்சனைகள் இருக்குமோ அந்த மாதிரி தானே எல்லாத்துக்கும் தோணும். அப்ப எந்த ஒரு இதுல இவ்வளவு லெத்தார்ஜிக்கா இருந்தாங்க? அப்ப பப்ளிக் உயிர் வந்து உங்களுக்கு என்ன லேசான காரியமா? அதுதான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, என்ன ஒரு விஷயம், அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்த அன்னைக்கே என்னமா என்ன ஏதுன்னு அந்த காவல்துறை அதிகாரி உடனே போய் அவங்க கூட உறுதுணையா நின்னாங்கன்னா ஒருவேளை அந்த மாணவி இப்ப உயிரோட இருந்திருக்கலாம், ஒருவேளை என்ன சொல்றது அந்த உயிரை காப்பாத்தி இருக்கலாம். சோ இந்த மாதிரி நேரம் கடந்து போய் சடலமா தானே மீட்டு கொண்டு வந்தாங்க. அதுவும் அந்த கழுத்து எலும்பு முறிக்கப்பட்ட நிலைமைங்காங்க, அந்த வாயில அந்த தாடை எலும்புகள்லாம் உடைக்கப்பட்ட நிலைமைன்னு செய்திகள் வருது. சோ அப்போ ஒரு பெண்ணுக்கு, குறிப்பா அதுவும் பள்ளி மாணவிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படிங்கும் போது அப்ப அந்த பள்ளிக்கு செல்ல அனுப்புற பெற்றோர்களுக்கு எல்லாமே ஒரு கஷ்டம் தானே. இப்போ என்னதான் நம்ம மெச்சூர்டா இருந்தாலும் ஒரு பள்ளி மாணவிங்கும் போது ஒரு 17 வயசு மாணவி, அப்போ வீட்டுல அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்கள நீங்க ஏன் அலகழிச்சீங்க? அதுதான் என்னோட கேள்வி. இல்ல மேடம், இப்போ இதுல என்ன அப்படின்னா, அந்த பெண் வந்து அவங்களுடைய இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக அந்த முட்புதருக்கு போயிருக்காங்க. ஏன்னா இப்போ ஊர் சைட்ல உங்களுக்கே தெரியும், இப்போ கிராமப்புறத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காற்றோட்டமா பெரிய அளவுல கழிப்பறை வசதிகள்லாம் இல்லை அப்படின்னா காற்றோட்டமா போயிட்டு வருவாங்க. அது எல்லா இப்பவும் நம்ம ஊர் சைடு உள்ள கிராமப்புறங்கள்ல இது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி போன இடத்துல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கு. இன்னும் யாரையுமே இன்னும் கைது பண்ணல, தேடிக்கிட்டே இருக்காங்க. 10 தனிப்படை அமைத்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அரசு எந்த லெவல பொறுப்பேற்க முடியும் மேடம்? அதாவது நம்மளோட அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்போ சமீப காலமாக பயங்கர பிரச்சனைகள் இருக்கு. சட்ட ரீதியாக நான் சொல்றேன், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, எல்லா விஷயங்களும் பயங்கரமா நடக்குது. சோ நம்மளோட அரசாங்கம், குறிப்பா நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்ல. அதாவது மற்ற விஷயங்கள்ல எப்படின்னு தெரியல, இதெல்லாம் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது நம்ம வந்து அடுத்தடுத்து பயப்பட வேண்டிய நிலைமை தானே இருக்கு. வருஷத்துக்கு 5000க்கு மேற்பட்ட போக்சோ வழக்குகள் வந்து பதிவாகுது. அதுலயும் குறிப்பா தமிழகம் வந்து அதுல வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு நம்மளோட இதுல பார்க்கும்போது. சோ நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கு மெயினான ரீசன் என்ன? மது, கஞ்சா அடிமை. இப்ப ரீசெண்டா ஒரு 2 நாள் முன்னாடி திருநெல்வேலியில, நெல்லையில 650 கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணிருக்காங்க காவல்துறையினர். அதை பறிமுதல் பண்ணி எரிச்சிருக்காங்க. சோ அப்போ இவ்வளவு தூரம் கஞ்சா குழப்பம் எப்படி வந்தது? அப்ப காவல்துறை எப்படி செயல்படுறீங்க? நீங்க ப்ராப்பரா செக் பண்ணா எப்படி இவ்வளவு தூரம் புழங்கும்? 650 கிலோ எங்க இருக்கு? நெல்லையில புழங்குது கஞ்சா. அப்ப அதுதானே இதுக்கெல்லாம் காரணம். பாலியல் வன்புணர்வு, கற்பழிப்பு, கூட்டு பாலியல் வழக்கெல்லாம் எப்படி வருது? வெறும் அவனோட சிந்தனையில இருந்தா வருது. இந்த மாதிரி கஞ்சாக்கு அடிமையாகி இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள் வந்துதான் இந்த மாதிரி வருது. சோ அதுவும் மட்டும் இல்ல, இதுல வந்து நிறைய அந்த வட மாநிலத்தவரையும் இப்ப விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல. சோ அந்த மாதிரி நம்ம இப்போ ரீசெண்டா நம்ம கும்மிடிப்பூண்டியா ஒரு சிறுமி பாலியல் வழக்குல வட மாநிலத்தவர் வந்து அந்த மாதிரி இது பண்ணிட்டு ஒரு 2-3 நாளையில இந்த மாதிரி தனிப்படை 10 படை 7 படை 8 படை வச்சுலாம் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இப்போ இதுக்கு ஒரு 10 படை அமைச்சிருக்காங்க. சோ பாப்போம் அடுத்தடுத்து தகவல்கள் வரும்போது நம்ம என்னன்னு தெரிவிக்கலாம். மேடம், இதை தடுக்கிறதுக்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் மேடம்? எங்க நான் ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கிறேன். இப்போ ரீசெண்டா அதாவது ஒருத்தங்களுக்கு நகையே காணாம போல, ஆனா நகை காணாம போயிட்டுன்னு சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே அந்த ஆளை தூக்கி ரிமாண்ட் பண்ணி கொலை வரைக்கும் பண்ணிட்டீங்க. அதோட கான்சிக்வன்சஸ் எல்லாம் இப்ப பாத்துட்டு இருக்கோம் நம்மள அன்றாட செய்தியில. சோ அதாவது அப்போ நீங்க என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறீங்க? அப்போ பணம் உள்ளவங்களுக்கு தான், அதுவும் அவங்க கொடுக்குற பொய் கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் நீங்க ஆடுறீங்க. ஏழை மக்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை சொல்லும் போது நீங்க ஏன் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க? சோ இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து என்ன மாதிரி பதில் சொல்லுது? காவல்துறையினருக்கு எந்த மாதிரி நீங்க வந்து அணுகுமுறை வைக்கிறீங்க, எப்படி வழிமுறைகள் வைக்கிறீங்க பொதுமக்களை காப்பாத்துற வகையில அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் இப்ப தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு. தேவையில்லாத விஷயங்கள் நிறையவே உங்க ஆட்சியில நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதுக்கு வந்து நீங்க தகுந்த நடவடிக்கை எடுத்தாதான் அடுத்த ஆட்சி நல்லபடியா மலரும். இல்லைன்னா மக்கள் மனசுல யார் யார் எப்படின்னு தெரியுது, அதுக்கேட்டாப்புல அவங்களோட பதிலடி இருக்கும்னு சொல்ல வரேன். ஓகே, இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.